ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த செங்காடு மற்றும் ஒழுகூர் கிராம பகுதிகளில் செயல்பட்டு வந்த தேசிய நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5 மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு உரிய பில் மற்றும் அதற்கான தொகையை வழங்கப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது கொள்முதல் நிலையம் செயல்படுத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் நெல் மூட்டைகளுக்கான தொகையை பெற முடியாமல் இருப்பதாக வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் 8வது முறையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகளுக்கு உரிய பில் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த கேரளா செல்லும் சாலக்குடி நெடுஞ்சாலையில் வந்த கேரள அரசுக்கு சொந்தமான பேருந்தை காட்டு யானைகள் கூட்டம் வழிமறித்து தாக்கியது குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் லாபகமாக பேருந்தை இயக்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என கேரள வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள ஆபத்தாரணபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆஷா தம்பதியரின் மகன் அகத்தியன் 6ஆமல் இருக்கும் புண்ணோயால் அவதிப்பட்டு வருகிறார். இச்சிறுவனுக்கு மாற்றுத்திறனாளர்கள் தொண்டு நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை ஒன்றின் சார்பில் ஏர்கூலர், மின்விசிறி, ஊட்டச்சத்து பொருட்கள் போன்ற உதவிகளை வழங்கியுள்ள நிலையில் சிறுவனின் அறுவை சிகிச்சைக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் ஒரு நல்ல மனம் கொண்ட மருத்துவர் அல்லது தொழிலதிபர் யாரேனும் முன்வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு உதவுமாறு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்னபரூர் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் கடந்த 2 வார காலமாக பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் நனைந்து மறுமுளைப்பு தன்மை ஏற்பட்டு வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளின் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை விட்டு விட்டு வருது, வெயில் அடிக்குது, உடனே நெல் முளைப்பு தண்ணு வருது, இவ்வளவு இடைஞ்சல் இருக்குது. நாங்கள் நெல்லை விளைவிச்சு கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். விளைவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் வீணாக்குறது ரொம்ப ஈஸியாக வீணாக்கிறாங்க இவங்க. அதில் நெல் போகலன்றது குறைய சொல்கிறாங்க. பிடிச்சிக்க மூட்டையை பூரா மூட்டையும் அடுக்கி வச்சுக்கிட்டு நெல் போகல, அதனால நாங்கள் பிடிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்க. இருக்கிற மூட்டை பாதி மூட்டை போச்சு, பாதி மூட்டை அப்படியே அடுக்கி இருக்குது, போக முடியலன்றாங்க. இவ்வளோ இடர்பாட்டுக்கு நடுவில் நாங்கள் விவசாயம் பண்ணுறதா என்னன்றது அடுத்த கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த சம்பாவுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். இந்த நெல் 1 மாசமா நாங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நெல் கொட்டி சீரியல் முறையில் பார்க்குறாங்க. அப்படியே நெல் அறுக்கிறது இருக்குது. நெல் இன்னும் வந்த மூட்டை ஒரு மாசமா எனக்கு தேங்கி கிடக்குது நெல் பூராவுமே. இது அரசாங்கம் இந்த அளவுக்கு கொள்முதல் பண்றதும் எங்களுக்கு இன்னும் திருப்தியாவே தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அடுத்த கோட்டப்பட்டியில் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம், ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு, ஒசூர் அதியமான் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் உதவும் கரங்கள் அமைப்பினர் ஒன்றிணைந்து உலக தேங்காய் தினம் கொண்டாடினர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நக்கீரன் கோபால் தென்னைகளின் அரசன் அரசம்பட்டி என்ற நூலை வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே திம்மச்சூர் கிராமத்தில் ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் கோயிலில் முப்போசை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை தாங்கல் பகுதியில் உள்ள CSI தேவாலயம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் திருவொற்றியூர் 1வது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு உள்ளிட்டோர் முகாமை பார்வையிட்டு முகாமில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பொதுமக்களிடம் வழங்கினர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இருந்து இன்று அதிகாலை 4 மணிக்கு விநியோகிக்க வேண்டிய பால் சில பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய பால் தாமதமாக விநியோகிக்கப்பட்டதால் அங்குள்ள நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர்.
செங்கல்பட்டில் இருந்து திருமால்பூர் வழியாக அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து அரக்கோணம் நோக்கி சென்றபோது எதிர் திசையில் மும்பையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி எக்ஸ்பிரஸ் ரயில் வருவதையொட்டி செங்கல்பட்டு அடுத்த பாலூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டன. சுமார் 1 மணி நேரமாகியும் மின்சார ரயில் இயக்கப்படாததால் அந்த ரயிலில் பயணம் செய்து வந்த ரயில் பயணிகள் கோபமடைந்து திடீரென மும்பையில் இருந்து நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையில் சுவர் ஒன்றில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுமங்கலி ராஜா என்பவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்று விளம்பரம் எழுதியுள்ளார். அந்த விளம்பரத்தை கோவில்பட்டி திமுக மேற்கு நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான கருணாநிதி என்பவர் ஆட்களை வைத்து விளம்பரத்தினை அளித்து விட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சோன்றம்பள்ளி பகுதி ஏரிக்கரையில் சாலை அமைத்து தர வலியுறுத்தி சாலையில் தேங்கிய நீரில் அப்பகுதி மக்கள் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற சாலை அமைக்கும் பணி தொடரவில்லை என தெரிவித்த மக்கள் தண்ணீர் தேங்கிய சாலையில் செல்லும் முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஆபத்தான நிலையில் பயணம் மேற்கொள்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜேஷ்குமார், கரும்பு விவசாயிகள் நலனுக்காக மோகனூரில் உள்ள எத்தனால் தயாரிப்பு ஆலையில் 50,000 லிட்டர் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சேலம் கூட்டுறவு ஆலையில் இணை மின் உற்பத்தி திட்டத்தின் மூலமாக கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் தற்போது செயல்படுத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நம்முடைய சர்க்கரை ஆலையிலே இந்த எத்தனால் உற்பத்தி பிரிவு இப்பொழுது இருக்கக்கூடிய உற்பத்தி திறன் என்பது நாளொன்றுக்கு 30,000 லிட்டர் என்பதை 50,000 லிட்டராக உயர்த்தி அதற்கான நிதி உதவியும் மாண்புமிகு முதலமைச்சரால் அனுமதியும் நிதி உதவியும் வழங்கப்பட்டு அதற்காக அந்த சீரமைப்பு பணியை மேம்படுத்துகின்ற பணியை துவக்க விழா நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கு தான் நம்முடைய கரும்பு மற்றும் சர்க்கரைத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் நாளை காலை 11 மணி அளவில் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில அந்த பணியை துவக்கி வைத்திருக்கிறார் என்பதை திருவள்ளூர் மாவட்டம் வெங்கலில் உள்ள அம்ருதா விஸ்வ வித்யபீடம் பிடெக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மைய விஞ்ஞானி மற்றும் இயக்குனர் ES பத்மகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ES பத்மகுமார் எதிர்காலத்திற்கான புதுமைகளை உருவாக்க பட்டதாரிகள் முன்வர வேண்டும் என அறிவுரை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடியரசுத் தலைவர் பாதுகாப்பிற்காக சென்ற நக்சலைட் காவலர்களின் வாகனம் லாரி மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 காவலர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து தொடர்பாக தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் கல்குவாரி பாறைக்குழியில் குப்பை கொட்டக்கூடாது என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்த போலீசார் மாலை வெளியேற கூறியும் வெளியேறாததால் பொதுமக்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருப்பூர் காங்கேயம் சாலையில் மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். காலையில பாத்தீங்கன்னா குப்பை வண்டி லைனா வருது, நைட்லயும் வருது, எல்லா நேரமும் 24 மணி நேரமும் போடுறீங்க. அந்த குப்பையை காலையில கழுகு எல்லாம் பொறுக்கிட்டு வந்து எல்லா ஸ்கூல் பக்கத்துல வீட்டு மேல எல்லாம் போட்டுட்டு இருக்கு. அந்த கெட்டு போன டிசீஸ் ஆர்கன்லாம் என்ன பண்ணுங்க? எல்லாத்துக்கும் தொற்று நோய் பரப்புமா இல்லையா? ஏங்க இத சொன்னா நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. யாராவது ஒருத்தங்க போராடுறதுக்கு வந்தா நீங்க அநீதி பண்றீங்க அப்படிங்கிறீங்க. மக்களோட பிரச்சனை ஊராட்சி நல்லா இருக்கணும், நீ ஏன் நகராட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக மாநகராட்சி நல்லா இருக்கணும்காக ஏன் எங்க ஊராட்சியை கெடுக்கிறீங்க? வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில் தெப்பக்குளம் பராமரிப்பு இல்லாமல் மாசடைந்த நிலையில் இருப்பது குறித்து வெளியான வீடியோ பக்தர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அறநிலையத்துறை கோயில் வளர்ச்சிக்காக மட்டுமல்லாது குளம் மற்றும் சுத்தம் பேணும் பணிகளுக்கும் சம அளவு கவனம் செலுத்த வேண்டும் என உள்ளூர் பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர்.
மதுரை மாவட்டம் சோழவந்தானில் சாலை ஆக்கிரமிப்பு காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சில மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை பல லட்சம் ரூபாய் செலவில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போதிலும் மீண்டும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய வாகன ஓட்டிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி விரிவாக்கம் செய்திட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த ராஜீவ்காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா என்ற மூதாட்டி கடந்த ஆண்டு அரசு பேருந்து மூலம் ஏற்பட்ட விபத்தில் வலது கால் இழந்தது குறித்து நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் இந்த இழப்பு குறித்து அரசு அலுவலர்களிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மூதாட்டி வேதனை தெரிவித்துள்ளார். கேட்டா சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.